தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 71 சங்கீதம் 15 வசனம். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்வதை பார்க்கிறோம். தாவீது தேவனோடு கூட நெருங்கி பழக விரும்புகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அநேக நெருங்கிய உறவுகள் இருக்கலாம், நெருங்கிய நண்பர்கள் இருக்கலாம். அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் பேசுகின்ற வார்த்தைகள் பார்க்கின்ற போது அவைகள் எவ்வளவா இருப்பதாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் தாவீது வாழ்க்கையிலே அநேக உறவுகள் இருந்தாலும் கூட தேவனோடு கூட நெருங்கி பழக விரும்புகிறபடினால் அவர் சொல்லுகிறார், என் வாய் நாள்தோறும் ஒரு நீதியையும் ஒரு ரட்சிப்பையும் சொல்லும் என்று சொல்லி தன்னுடைய நாவை, தன்னுடைய வாயை தேவனுக்கென்று கொடுக்கின்றவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக நம் நாவை, நம் வாயை தேவனுக்கு கொடுத்து அவன் நீதிகளையும் அவருடைய மீட்பையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் சொல்கின்ற நாவாக நம் நாவை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரர் சொல்கிறார், அப்படி சொல்கின்ற அந்த காரியங்களை பார்க்கும்போது அவைகள் தொகைக்கு மேலானது என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதிகமாக தேவனையே பேசுகின்ற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். தாவீது வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த வேளையிலும் கூட தேவனை அதிகமாய் பாடுகின்ற ஒரு பாடகனாக சங்கீதக்காரனாய் இருக்கிறார். அதற்கு பின்னால் தேவனால் அழைக்கப்பட்டு ராஜாவாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு கூட தேவனையே அதிகமாக பேசுகின்றவனாய் இருந்தபடியினாலே தேவன் தாவீதை நேசிக்கிறவராக வேதத்தில் பார்க்க முடியும். தாவீதை கர்த்தர் பிரியமுள்ளவனாக தாவீதை தேவன் சொல்லும் போது என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக தாவீதை பார்க்கிறார். காரணம், அவன் நாவு எப்போதும் தேவனை புகழ்கின்ற நாவாக, தேவனை நீதி அறிவிக்கின்ற ஒரு நாவாக, ஒரு வாயாய் இருந்தது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நாவினால் மற்றவர்களை இழிவாக, ஏளனமாக, மற்றவர்களை நம் வாழ்க்கையிலே வித்தியாசமாய் பேசுகின்ற நாவை நாம் விட்டுவிட்டு தேவனை புகழ்கின்ற நாவாய் மாற்றுகின்ற போது அது தெய்வ பார்வையிலே மிகுந்த அவருடைய சமூகத்தில் பிரியமுள்ளதாய் இருக்கிறது. அதை சொல்கிறார், என்னுடைய வாழ்நாளெல்லாம் தேவனுடைய காரியத்தையே குறித்து பேசுன்னு சொல்லி அந்த தொகையை நான் அறியேன்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் அந்த அனுபவத்தில் போகும்போது நிச்சயம் தெய்வ பார்வையிலே அது நம்மை கனப்படுத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா உயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா உயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்னும் கண்ணிடும். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் புதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே, இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே. அவர் அன்பை சொல்கின்ற நாவாக, அவர் துதியை சொல்கிற நாவாக, அவரை போற்றும்படியாய் சொல்கிற நாவாக நம்முடைய நாவானது மாறட்டும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் நாவை மாற்றும். எங்களுடைய வாயிலே எப்போதும் உம்மை துதிக்கின்ற துதிகள் இருக்கட்டும், உம்மை புகழ்கின்ற புகழ் இருக்கட்டும், மயப்படுத்துகின்ற மகிமைகள் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஐயா. அதைதான் தாவீது செய்தார். அது நிமித்தமாக தாவீது ஆண்டவரே உயர்த்தப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் கூட இயேசுவே உம்மை அழைக்கின்ற போது தாவீதின் குமாரனை சொல்லி அழைக்கிற அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அதுபோல எங்கள் நாவு பிறரை புறம் கூறுகிற நாவா இல்லாதபடிக்கு, பிறரை ஏளனமாய் பேசுகிற நாவா இல்லாதபடிக்கு, குறை சொல்கிற நாவா இல்லாதபடிக்கு தேவனை துதிக்கின்ற நாவாய் இருக்கட்டும். அது ஆண்டவரே எங்கள் வாழ்வு முழுவதுமாய் இருக்கும்படியா இப்ப கொடுக்கிற ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.